இதுவரை நீங்கள் தமிழ்நாட்டோட எலெக்ஷன் ரிசல்ட்டை டிவிலையோ ஏதோ ஒரு சோஷியல் மீடியா தளத்துலையோ வெளிப்படையாக மேலாப்பில் தான் பார்த்துருப்பீங்க. இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டை கம்ப்ளீட்டாக அக்குவேறு ஆணிவேரா டீகோட் பண்ணி டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கட்சிக்கும், ஒவ்வொரு தொகுதிக்கும், ஒவ்வொரு வேட்பாளருக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகள், ஒற்றுமைகள், இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு பகுப்பாய்வு செய்ய போகிறோம். ப்ரிடிக்ஷன் அனாலிசிஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க, பட் முதல் முறை நம்ம சேர்ந்து செய்ய போகிறோம். இதுவரை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்டோட சீரீஸ் கண்டினியூஸாக வரப்போகுது. இதில் இருக்க ஒவ்வொரு எபிசோடும் டீட்டெயில்டாக வேறு லெவலில் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, 2016 நடந்த எலெக்ஷன் ரிசல்ட்டையும் 2021 இருக்கிற டேட்டாவை மட்டும் வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்டர்னல், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், நிறைய விஷயங்கள் உள்ள நம்ம பேச போகிறோம். பல புது வேட்பாளர்கள் வந்திருக்காங்க, பல பேர் ஓட்டுரிமையை இழந்திருக்காங்க, நிறைய பேர் இறந்திருக்காங்க. எல்லா கோணத்திலையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம். வணக்கம், இது மெய்யுணர்தல். இந்த சீரீஸ் பல வீடியோக்களாக போட போகிறேன். பட் ஆனால் முதல் வீடியோ ரொம்ப முக்கியமானது. இதில் தான் என்னென்ன மாதிரியான ரூல்ஸ், என்னென்ன மாதிரி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம், இந்த டேட்டாவை கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ணி ஒவ்வொரு தொகுதி வாரியாக எப்படி நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோன்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல்ல இந்த வீடியோவில் நம்ம பிரத்யேகமாக தயார் பண்ண இந்த அப்ளிகேஷனை பற்றி ஒரு வியூ கொடுத்துட்றேன். இந்த டேட்டா ஏதோ ஒரு காமனான இடத்துலேருந்து எடுத்தது கிடையாது. இசிஐ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண டேட்டா பேஸில் இருந்து எடுத்து இந்த கம்ப்ளீட் அப்ளிகேஷனை ரெடி பண்ணியிருக்கோம். இதை 4 செக்ஷனாக பிரிச்சிருக்கோம். முதல்ல என்ன பண்ணியிருக்கேன்னா, எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி, அதாவது எந்தெந்த தொகுதியெல்லாம் நம்ம ஜெயிச்சிருக்கோமோ அந்த தொகுதிக்கு உண்டான டேட்டா மட்டும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஈவன் தோ எல்லா கட்சியும் இதில் காமிச்சாலும் அதோட டேட்டாஸ் இம்மீடியட்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபில்டரில் வராது. ஆனால் ஒவ்வொரு ஓட்டும் சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு, மொத்தமாக 2021 4,62,36,492 ஓட்டு போல் பண்ணப்பட்டிருக்கு. மொத்த கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 4,232 பேர். அதில் மொத்த தொகுதி 234, மொத்த பார்ட்டிஸ் 109 பார்ட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதில் டிக்ளேர் பண்ண டேட்டான்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே 133 தொகுதியிலையும், ஏடிஎம்கே 66 தொகுதியிலையும், ஐஎன்சி 18 தொகுதியிலையும், பிஎம்கே 5 தொகுதியிலையும், பிஜேபி 4 தொகுதியிலையும், விசிகே 4 தொகுதியிலையும், சிபிஐ 2 தொகுதியிலையும், சிபிஐஎம் 2 தொகுதியிலையும், மொத்தமாக 234 தொகுதியும் இதில் மேட்ச் ஆகிடும். அதே மாதிரி இந்த மொத்த தொகுதி 234 தொகுதியும் கூட்டும்போது என்னென்ன கட்சியெல்லாம் இருக்காங்களோ அந்த கட்சி வாரியாக இந்த எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி உங்களுக்கு தெரிய வரும். உதாரணத்துக்கு, ஏடிஎம்கே 66 ஓட்டு, ஆனால் அவங்களுடைய மொத்த மார்ஜின் இந்த 66 தொகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா 12,43,327 ஓட்டு. ஸோ மொத்த பார்ட்டியோட ஓட்டு பார்த்திங்கன்னா 64,44,208 ஓட்டு. ஆனால் மொத்த ஓட்டு பார்த்திங்கன்னா 1,35,27,870. இங்கே ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த இடத்துல மொத்த ஓட்டு 4,62,00,000. அந்த நம்பர் இங்கே ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, இது மேட்ச் ஆகிடுச்சு. அப்போது இதோட கவுண்ட்டை கூட்டினா இதெல்லாமே ஒன்றா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா இப்போது உதாரணத்துக்கு இங்கே ஏடிஎம்கே அப்படின்னு செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏடிஎம்கேவோடைய மார்ஜின், அதோட பார்ட்டி ஓட்டும், மொத்த ஓட்டும் இதில் காமிக்கும். அதே சமயத்தில் ஏடிஎம்கே இல்லாமல் மற்ற பார்ட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓட்டெல்லாம் இங்கே இருக்க பாருங்கள், இதில் காமிக்கும். இப்போ எக்ஸாக்டாக நீங்கள் நம்பரை மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே 64 லட்சம் ஓட்டு, 64 லட்சம் ஓட்டு, மீதி இருக்கிற எல்லா ஓட்டுகளும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா
இந்த டோட்டல் 1,35,00,000 ஓட்டுகள் இதோட மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கேவோட தான் செலக்ட் ஆகிருக்கு. இதில் முக்கியமான கட்சிகளை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குரூப் பண்ணியிருக்கேன். அடுத்த கேள்வி என்னென்னா உங்களுக்கு வரும், இந்த பார்ட்டிஸ் மொத்தம் 62 பார்ட்டிஸ் இருக்குது. இந்த 62 பார்ட்டியில் இங்கே வந்து நம்ம ஒரு சில பார்ட்டிஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம் கட்சிகள், மீதியெல்லாம் எங்கேன்னு நம்மளுடைய ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக என்ன பண்ணியிருக்கேன்னா மீதி இருக்கிற எல்லா கட்சியும் தூக்கி இந்த அதர்ஸ்குள்ளே போட்டேன். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா 7,99,000 ஓட்டுக்கள் இந்த பெரிய கட்சிகள் இல்லாமையே விழுந்திருக்கு. அது என்னென்ன கட்சிகள் எல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஓட்டுக்கள் எல்லாமே அப்படியே மாறப்போகிறது கிடையாது. ஏன்னா 2021 இருக்கிற ஓட்டு எதுவுமே 26 வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா 2016 இருக்கிற ஓட்டுக்கள் அதோட தொகுதிகள் வச்சு கம்பேர் பண்ணி 2021 26 கம்பேர் பண்ணி இதில் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சம்மரியில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியில் ஒவ்வொரு கட்சியாக எடுத்துக்குவோம். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டீட்டெயில் லெவலில் நான் தெளிவாக என்ன பண்ணியிருக்கேன்னா ஏடிஎம்கே ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்ச மற்ற கட்சிகளோட ஓட்டுகளும் ஒன்றா சேர்ந்துடும், நம்ம அதில் பார்ப்போம். இப்போ இதில் ஏடிஎம்கே அதுக்கடுத்து பிஜேபி 4 தொகுதியில் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மொத்த ஓட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,12,000 ஓட்டுகள் இந்த தொகுதியில் அவங்க நின்னது. மார்ஜின் மட்டும் பார்த்திங்கன்னா 36,785 ஓட்டுகள். அதே இதில் அவங்க வின் பண்ணதில் 2வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே 2,24,000 ஓட்டு. ஸோ பிஜேபி இருக்கிற இடத்துல அதுக்கு அடுத்ததாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே. இதில் நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா 47,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம தெளிவாக ஏடிஎம்கே பிஜேபி சப்போஸ் நாம் தமிழர் கட்சியை கம்பேர் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், டிஎம்கேவை கம்பேர் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன், டிஎம்கேக்கு போகிறேன். டிஎம்கே அதிகமான ஓட்டுகள் அவங்க தான் வாங்கினாங்கன்னு தெரியும். ஸோ மொத்தமாக 35,63,000 ஓட்டுகள் மார்ஜினில் ஜெயிச்சிருக்காங்க. பார்ட்டியோட ஓட்டு மட்டும் பார்த்திங்கன்னா 1,29,15,995. மொத்த ஓட்டுகள் அவங்க ஜெயிச்ச அந்த 133 தொகுதியில் இருந்து மொத்த ஓட்டுகள் 2,61,45,981. ஆனால் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த 2,61,00,000 டிஎம்கேயோட மொத்த ஓட்டே 1,30,00,000 தான். அப்போது மீதி இருக்கிற 1,30,00,000 எங்கே போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க. ஏடிஎம்கேல கிட்டத்தட்ட 78 லட்சம் ஓட்டுகள், பிஜேபியில் அவங்க நின்னது, அதாவது ஏடிஎம்கே கூட சேர்ந்து டிஎம்கே கூட இங்கே போட்டிட்டதில் 5,97,000 ஓட்டுகள். ஸோ மக்கள் நீதி மையம் பார்த்திங்கன்னா 6,98,000. நம்ம இதையும் பார்க்க போகிறோம். இந்த மொத்த மக்கள் நீதி மையத்தோட ஓட்டுகள் எங்கே போகுதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்ததான் நாம் தமிழர் கட்சி தான் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட். ஸோ 18,08,000. மற்ற எல்லாம் சேர்ந்து 13 லட்சம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த அதர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே அதிகமாக டிவிகேக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த கட்சிகளெல்லாம் ஏடிஎம்கேலையோ டிஎம்கேலையோ இருந்திருந்தால் அவங்க பை டிஃபால்ட்டாக இதுக்கு போட்டிருப்பாங்க. பட் போடலை அப்படின்ற பட்சத்தில் இதுக்கப்புறம் ஒரு மாற்றாக தான் தேடுறாங்கன்றத நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. இதெல்லாம் அடுத்த டீட்டெயில் அனாலிசிஸ்க்கு வருவோம். இப்போ மொத்தமாக இந்த எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியில் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஷீட்டில் நீங்கள் பார்த்துருக்கிறது ஓவரால் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி. நான் சொன்ன மாதிரி ஜெயிச்ச தொகுதிகள், அதுக்கு சம்மந்தமான ஓட்டு, அதே சமயத்தில் ஓட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக மற்ற பார்ட்டியோட இன்ஃபர்மேஷனையும் ஒரு சம்மரியாக ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதே லெவல் ஓட்டு தான், ஆனால் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போது இங்கே குரூப் பார்ட்டியை எடுத்து எக்ஸாம்பிள் ஏடிஎம்கேன்னு மொத்தமாக செலக்ட் பண்ணிங்கன்னா மொத்த ஏடிஎம்கேயோட ஓட்டுகளும்
இன்க்ளூடிங் அவங்களுடைய தொகுதிகள், இதையும் சேர்த்து எவ்வளோ ஓட்டுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் யார் வின் பண்ணியிருக்காங்க, அதோட மொத்த ஓட்டு என்ன, அந்த மாதிரியான அனாலிசிஸ் இதில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் வின்னிங் பார்ட்டி, அதாவது யார் ஜெயித்தாங்களோ அந்த பார்ட்டி வைஸ், இல்லைன்னா சிம்பிளாக தொகுதி, ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல வந்து நான் வந்து வில்லிவாக்கம் அப்படின்னு அடிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகும்னா, வில்லிவாக்கத்தில் பேசிக்காக 37,237 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் டிஎம்கே வின் பண்ணியிருக்காங்க. யார் வின் பண்ணியிருக்கா? ரெண்டாவது 2016 இதே இடத்துல வின் பண்ண நம்பர்ஸ் என்ன, அதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நம்பர் 1. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுதான் டீட்டெயில்டு அனாலிசிஸ். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு கட்சியும், இனிமேல் வரக்கூடிய கட்சி, இப்போ இருந்து போன கட்சி, ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம மிஸ் பண்ணாமல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ நான் வில்லிவாக்கம் இதில் போட்டோன்னே எனக்கு என்ன தெரிய வரும்னா, வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஓட்டுக்கள், போஸ்டல் ஓட்டுக்கள், மொத்தமாக இது கண்டெஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ், மொத்த பார்ட்டிஸ் எல்லாமே இதில் வந்துடும், ஒரு ஓட்டு சிந்தாமல் சிதறாமல். அப்போ நமக்கு இதில் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா, மொத்தமாக இங்கே விழுந்த ஓட்டுக்கள் ஒவ்வொரு பார்ட்டி மற்ற பேலன்ஸ்டு ஓட்டு, அது போக அதில் யார் வின் பண்ணுனா, இதே வில்லிவாக்கத்தில் இந்த வாட்டி இவர் வின் பண்ணியிருக்காருன்னா அப்போது இதுக்கு முன்னாடி வின் பண்ணது யார், அந்த இன்ஃபர்மேஷனையும் பார்க்க போகிறோம். ஸோ 2016 இவர் வின் பண்ணியிருக்காரு டிஎம்கேலேருந்து, 2021 இவர் வின் பண்ணியிருக்காரு அதே டிஎம்கேலேருந்து. பட் அந்த ஓட்டுக்களுக்கு உண்டான கம்பேரிசன் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். எந்த அளவு ஏறி இருக்குது, இறங்கி இருக்குது, இந்த மாதிரி. முதல் முறை இந்த எலெக்ஷனை ஒரு வித்தியாசமான கோணத்தில் ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ண போகிறோம், ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த சீரியஸை விடாமல் பாருங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இது மெயின் மருத்துவம்.